திரு ஜோசப் விஜய் அவர்களே, டி.கே. சிவகுமார் இத்தனை நாள் அரசியல் பண்ணினுக்கிறதே மேகதாது டேம் வச்சுதான். அந்த மேகதாது டேம் கட்டுவேன்னு சொல்லிதான் அவர் அரசியலே பண்ணினுக்கிறார். மேகதாது டேம் எங்க இருக்குதுன்னு கேட்டா கனகபுரா கான்ஸ்டிடியூன்சி, கனகபுரா தொகுதி. அந்த கனகபுரா தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் துணை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்கிற கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி.கே. சிவகுமார். டேம் கட்டுவன்றார். இப்ப கட்டிடுவேன். 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி சார். யார் ஆட்சிக்கு வந்து 24 வருஷமா கடன் சார் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு இல்ல, அதெல்லாம் சமாளிச்சுன்னு நீங்க சொன்னதெல்லாம் செய்யணும். அதுதான் அரசியல், அதுதான் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இன்னும் கூட கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, கடன் வச்சுட்டு மக்கள் ரொம்ப நாள் தஞ்சாவூர் தலையாட்டி போக மாதிரி ஆட்ட மாட்டாங்க சார். சார் அவர் காவேரி பிரச்சனை என்னன்னு தெரியுமா சார்? சார் ஃபர்ஸ்ட் அவருக்கு தமிழ் பேச தெரியுமா சார்? இப்படி அரசு நீங்க பண்ணிருக்கீங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கல. மேகதாது பிரச்சனை, காவேரி பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் யோசிக்கல. குதிரை பேரம் எடுத்து உங்களுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏ தேடிட்டு இருக்கீங்க. இடைத்தேர்தல் முடிவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, இப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மேகதாது டேம் பத்தி. நீங்க கரூர்ல பேசும்போது சொன்னீங்க, அன்னைக்கு நீங்க வழக்குல சரியா நீங்க வாதாடல. நமது சிஎம் திரு ஜோசப் விஜய் வந்து லண்டன்ல பேரட்லா படித்தவர். அவர் நாங்கள் வழக்கு சரியா வாதாடலன்னு சொன்னார். மேகதாது டேம் பத்தி நீங்க ஏதோ ஒரு முறை சும்மா 2 நிமிஷம் பேசி விட்டுட்டீங்க. அதை குறித்து நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? மேகதாது டேம் குறித்து நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு? இத்தனை நாள் எங்களால மேகதாதுல டேம் கட்ட முடியல. ஏன்னு கேட்டா, இது வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரா திரு மு.க. ஸ்டாலின் இருந்தாரு, அதனால் டேம் கட்ட முடியல. இனிமே பிரச்சனை இல்லைன்றார். இப்படி திரு டி.கே. சிவகுமார் பேசுறது எனக்கே உடன்பாடு இல்லை. அப்போ உங்களை ஒரு ஆளாவே ஒரு பொருட்படுத்தல. நீங்க அந்த கூட்டல் இருக்கீங்க. நீங்க முதலமைச்சராக இருக்கிறதுக்கு திமுக ஆதரவில், திமுக தயவில் வெற்றி பெற்ற 5 காங்கிரஸ் எம்எல்ஏஸ் கூட காரணம். அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கிறீங்க. நம்ம தயவில் தானடா அவர் அங்க முதலமைச்சர் இருக்கிறாரு. அதை உன்னால என்ன பண்றது? நான் மேகதாதுல டேம் கட்டுவோன்றார் திரு ஜோசப் விஜய் அவர்களே. டி.கே. சிவகுமார் இத்தனை நாள் அரசியல் பண்ணினுக்கிறதே மேகதாது டேம் வச்சுதான். அந்த மேகதாது டேம் கட்டுவேன்னு சொல்லிதான் அவர் அரசியலே பண்ணினுக்கிறார். மேகதாது டேம் எங்க இருக்குதுன்னு கேட்டா கனகபுரா கான்ஸ்டிடியூன்சி, கனகபுரா தொகுதி. அந்த கனகபுரா தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் துணை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்கிற கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி.கே. சிவகுமார். டேம் கட்டுவன்றார். இப்ப கட்டிடுவேன். அந்த மேக்கே தாட் உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லா மொழி தெரியும் நினைக்கிறேன். மேக்கே தாட்னா ஆடு தாண்டுறது, அவ்வளவுதான். அந்த இடம் அதெல்லாம் தண்ணி வருது, அதுல நான் டேம் கட்டுவேன்றார். அதுல டேம் கட்டினா முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான். இப்பயே பல லட்சம் ஏக்கர் அழிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிறது காலி. நம்ம சோத்துக்கே வழி இல்லாம விவசாயம் எல்லாம் பட்டினி சாக வேண்டியதுதான். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். 2 மாநிலத்திலும் நிரந்தரமா கலவரம் ஆயிடும். அந்த டேம் எல்லாம் கட்டவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடை கோடி தொண்டன் இருக்கும் வரை மேற்கே தாட்டில டேம் கட்ட முடியாது. அதை குறித்து நீங்க என்ன அந்த பள்ளிக்கூடத்துக்கு திமுக போடுறீங்க? 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி சார். யார் ஆட்சிக்கு வந்து 24 வருஷமா கடன் சார் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு இல்ல, அதெல்லாம் சமாளிச்சுன்னு நீங்க சொன்னதெல்லாம் செய்யணும். அதுதான் அரசியல், அதுதான் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இன்னும் கூட கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, கடன் வச்சுட்டு மக்கள் ரொம்ப நாள் தஞ்சாவூர் தலையாட்டி போக மாதிரி ஆட்ட மாட்டாங்க சார். என்ன சொல்றது? ரொம்ப நாள் மேகதாது விஷயமா என்ன பேசியிருக்கீங்க? நீங்க பேச மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்க ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும் கர்நாடகாவில். உங்க படம் கூட உங்களுக்கு கர்நாடகத்தில் பெரிய ரசிகர் கூட்டம் வந்து எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ born and brought up in Bangalore. I studied in Bangalore, still 10th standard. 92 தான் நான் தமிழ்நாட்டுக்கே வரேன். கர்நாடகாவில் உங்களுக்கு ரசிகர் உண்டு, நான் எனக்கு தெரியும். தமிழர்களும் இருக்கிறாங்க, கன்னடகாரும் இருக்கிறாங்க. உங்க படம் அங்கே ரிலீஸ் ஆகணும். தமிழிலிருந்து பிறந்த மொழி கன்னடம் சொல்லிட்டார் கலைஞானி உலகநாயகன் கமல்ஹாசன். கன்னடக்காரன் பெரிய பிரச்சனை பண்ணா, மன்னிப்பு கேளு, அப்போதான் படம் ரிலீஸ் ஆகணும். கடைசி வரைக்கும் அண்ணன் கமல்ஹாசன் சொல்லிட்டார், படமே ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல, 500 கோடி லாஸ் ஆனால் பரவாயில்ல, சொன்னது சொல்லதான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அப்படி அந்த ஸ்டாண்ட் நீங்க எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்க படம் அங்கே ரிலீஸ் ஆகணும். ஸோ பெரிய லெவலில் மேகதாது டேம் இஷ்யூ நீங்க எடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க கொல்லூர் மூகாம்பிகை போகும்போதே கன்னட வேதிக்க ரட்சணை, கன்னட அமைப்புகள் உங்களை கண்டிச்சு கருப்பு கொடி காட்டினாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நாளைக்கு
உங்களை கன்னட அமைப்புகள் கண்டிச்சு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்கன்னு தெரியும். அப்புறம் நீங்க வாய் திறக்கல. நாளைக்கு உங்களுக்கு அப்படியானா அசிங்கப்படுத்தினா கன்னட அமைப்பு அன்னைக்கு குரல் கொடுக்கிற முதல் தலைவனாக தளபதி ஸ்டாலின் இருப்பார். என்னை போன்ற யூடியூபர்ஸ் அதை கண்டிப்போம். அதை பற்றிலாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அந்த நீர்வளத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மேகதாது டேம், அதுக்கு மினிஸ்டர் யாருங்க? திரு புஷி ஆனந்த். அவர் உங்களுடைய தீவிர விசுவாசி, நான் மதிக்கிறேன், அவருடைய விசுவாசத்தை மதிக்கிறேன். அவருக்கு என்ன தெரியும் சார்? அவர் கேள்வி கேட்டா சட்டமன்றத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜனா தான் பதில் சொல்றாரு. அவர் தான் பதில் சொல்றாரு. டக்கு 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 டக்குன்னு ஆதவர்ஜனா பதில் சொல்றாரு. எங்க கேவிக்குப்பம் தொகுதிக்காரு, அவர் தான் பதில் சொல்றாரு. இவரு ஏதோ படிக்கிறார். அவருக்கு என்னடா வேலைன்னு கேட்டா உங்களை இட்டுன்னு போறதா அவருக்கு தெரியும். அவருக்கு ஏதாவது மேகதாது பிரச்சனை, மேகதாதுனா என்னன்னு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களோட 2 பேர் கிளாஸ் எடுத்துட்டு போனாங்க நீர்வளத்துறை அமைச்சருக்கு. இதுதான் மேகதாது டேம் பிரச்சனை, இதுதான் காவேரி. காவேரி பிரச்சனை என்னன்னு தெரியுமா அவருக்கு? சார் அவர் காவேரி பிரச்சனை என்னன்னு தெரியுமா சார்? சார் ஃபர்ஸ்ட் அவருக்கு தமிழ் பேச தெரியுமா சார்? சகாப்தம் சொல்ல வரல சார், சகாப்தம் சபதம் அப்படியே. நான் அவரை தப்பா சொல்ல வரல, அவருடைய டேலண்ட் அவ்வளவுதான். அது பாண்டிச்சேரி தமிழ். அவருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கொடுக்கும்போது இந்த நீர்வளத்துறை இந்த மினிஸ்ட்ரி கொடுக்கும், அதை நீங்களே கூட வச்சிருந்துருக்கலாம். யாரு? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். நீங்க அது முக்கியமான டிபார்ட்மெண்ட். காவேரி பிரச்சனை வரப்போகுது, இப்போ வரப்போகுது காவேரி பிரச்சனை. மேகதாது டேம் விஷயத்தை கர்நாடகா வாட்டாள் நாகராஜ் அவன் ஒரு புறம்போக்கு. நம்ம தமிழனை பார்த்து கொங்கான்னு சொல்லுவான். புறம்போக்கு வாட்டாள் நாகராஜ் நம்ம தமிழனை கேவலப்படுத்துவான். நான் நேரா பார்த்துருக்கிறேன். இப்போ காவேரி பிரச்சனை வரப்போகுது சார். சிஎம் ஜோசப் விஜய் சார், மேகதாது பிரச்சனை பெருசா வரப்போகுது. அங்க திரியும் கலாட்டா வெடிக்கும். நம்ம தமிழை எவ்வளவு பாதிக்கப்படுவான் தெரியுமா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனா கூட பரவாயில்ல, நீங்க என்னத்துக்கு ஒரு கர்நாடகாக்கார டெல்லி சிறப்பு பிரதிநிதியா போட்டீங்க? உங்களை கன்னடிகள் பாராட்டணும், உங்களை கன்னடிகள் பாராட்டணும். அதனாலதான் ஒரு கன்னடக்கார, அவர் தமிழ்நாட்டில் வாக்காளரே கிடையாது. நீங்க போட்ட கன்னடக்கார ஒரு ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர், அவர் கர்நாடகாக்காரர். அவர் எத்தனும் தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியா போடுறீங்க. எதுக்கு? கர்நாடகாவில் ஜனநாயக படம் ஓடணும், கர்நாடகா மக்கள் திட்டக்கூடாது. காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை பேசுறவங்க பேசிக்கிட்டோம். சரி, இப்படி அரசியல் நீங்க பண்ணிருக்கீங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கல. மேகதாது பிரச்சனை, காவேரி பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் யோசிக்கல. குதிரை பேரம் எடுத்து உங்களுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏ தேடிட்டு இருக்கீங்க. இடைத்தேர்தல் முடிவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.